ஹாய், வெல்கம் டு Alamu Illam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நெல்லிக்காய் சாதம் தான். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே நிறைய பேர் அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவோம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காயை சாதமா செஞ்சு சாப்பிடும்போது நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த நெல்லிக்காய் சாதம். இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு 4 நெல்லிக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 4 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு. 4 நெல்லிக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். கொர கொரன்னு அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. அரைக்கிற நெல்லிக்காயோட நம்ம ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த அளவு சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பேனில் 10 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னு கீறி வச்சிருந்த 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சிருந்த நெல்லிக்காய், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த நெல்லிக்காயை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வதக்கின நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சாதத்தை வடித்து ஆற வச்சு தாளித்து நெல்லிக்காயை வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த நெல்லிக்காய் சாதம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசித்து சமைச்சா சுமாரான சாப்பாடு கூட சூப்பராக தான் இருக்கும். எப்படி இருந்துச்சு நெல்லிக்காய் சாதம்? உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.